மரியாதைக்குரிய நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 260வது நினைவு தினத்திற்கு வந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர் அழகு முத்துக்கோன்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் இங்கே கூடியிருக்கும் எனது சகோதர சகோதரிகளின் முகத்தில் வீரர் அழகு முத்துக்கோனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று சொன்னபோது மரியாதைக்குரிய அண்ணன் அரசகுமார் அவர்கள் சொன்னதைப் போல தேவநாதன் யாதவ் அண்ணன் அழைக்கிறார். சகோதரி தமிழிசை, இங்கே உங்களுக்காக நான் வருகிறேன். வீரம் விளைந்த மண் இந்த நெல்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, குமரி என் தாய் மாவட்டம், கோவை நான் புகுந்த மாவட்டம், சென்னை என் சகோதர மாவட்டம், நெல்லை என் தாய் மாவட்டம். நான் தாய்மொழியை எனது தாயகமாக கொண்டது நெல்லை. இந்த நெல்லையில் இப்படிப்பட்ட ஒரு வீர கூட்டம் கூடியிருப்பது என்பது வருங்கால அரசியல் அதிகாரத்தில் இந்த கூட்டத்திற்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது என்பதை என் கண்ணன், என் அருமை இறைவன் கண்ணன் இங்கே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்று பசுவை வைத்து அரசியல் செய்கிறார்கள், மாட்டை வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஆனால் பசுவை வணங்கும் இந்த கூட்டம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு தகுதியான கூட்டம் என்பதை தெளிவாக நான் சொல்லிக் கொள்கிறேன். தெய்வமாக பசுவை வணங்கி இன்று இந்த தமிழகத்தில் ஒரு குழந்தை வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த யாதவ சமூகத்து கொடுத்த பாலால் தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று. ஆக இந்த பாலை குடித்த ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் வீர குழந்தையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால்தான் நாமெல்லாம் வணங்கும் கண்ணன் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தூய்மையான ஒரு அதிகாரத்திற்கு வரும் பொழுது அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு அங்கே இருக்கும். ஏனென்றால் நாமெல்லாம் இறைவனை வணங்குபவர்கள். இது நாட்டில் ஆன்மீக பூமி, என் இறைவன் கண்ணன் படைத்த பூமி. அதனால் வருங்காலத்தில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்திற்கு தாமரை வரும் பொழுது அதில் ஒரு இதழாக அண்ணன் தேவநாதன் அவர்கள் இருப்பார்கள் என்பதை தெளிவாகவே நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு தூய்மையான நிர்வாகம், நல்ல கல்விக் கொள்கை, இன்னும் சொல்ல போனால் இன்று தமிழகத்தில் தெளிவான கல்விக் கொள்கை யாரை வைத்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் தேவநாதன் அவர்கள் தான் இந்த கல்விக் கொள்கை வைத்திருக்கிறார்கள். கல்வி வியாபாரமயமாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று கல்வி வியாபாரமயமாகிக் கொண்டிருக்கிறது. நெல்லையிலே இப்படி காத்தடித்து நான் பார்த்ததே இல்லை. உங்கள் பக்கம் காத்தடிக்கிறது, இவ்வளவு காத்தடிக்கிறது. காத்தடித்தவுடன் இன்று மேக கூட்டம் மழை பொழிவதாக இருக்கிறது. மழை வந்தால் குளங்கள் நிரம்பும், குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும், தாமரை மலர்ந்தால் கண்ணன் அதில் அமர்ந்திருப்பான். அந்த கண்ணனின் குழலின் இசைக்கு அசைந்தாடும் இந்த கூட்டம் வருங்கால ஆரோக்கியமான கூட்டம் என்பது மட்டுமல்ல, இந்த கூட்டம் வருங்கால ஆட்சி அதிகாரத்தில் தாமரையின் பங்கில் ஒரு பங்காக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றிருக்கும் சூழ்நிலையில் யாருக்கு வேண்டுமானாலும் சவாலாக இருக்கிறது இந்த அழகு முத்துக்கோனின் கூட்டம் என்று சொல்லி அழகு முத்துக்கோன் விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை அழகு முத்துக்கோன்களுக்கும் எனது வீர வணக்கத்தை தெரிவித்து மகிழ்ச்சியாக வாழ்வோம், வீரத்துடன் வாழ்வோம். வருங்கால அரசியல் அங்கீகாரத்தில் நமக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது என்பதை இந்த வீர கூட்டம்
உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.